வண்ணண்டா வாரும் வாரும். சுடுதனிய நாய் நக்கன மாதிரி பரவாயில்லை. சற்று முன்பதாக நமது இடத்தில் ஒரு தேவானம் பெற்றது தாங்கதானோ? என்ன சிரிப்பு? வாங்க, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருந்தா நீங்க நான் நல்லா இருந்தா நீங்க நல்லா இருக்கிற பொழுதெல்லாம் அதைத்தான் நானும் சொல்றேன். சற்று முன்பதாக எங்கள் இடத்தில் ஒரு தேவானம் பெற்றது அது தாங்கதானோன்னு எனக்கு தெரிய வேண்டும். நான் சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க யாருன்னு சொல்ல மாட்டேன். நான் என்ன பேசுற முதல்ல நீங்க கேட்டு பேசுங்க. நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் பேசுறத நீங்க முதல்ல கேட்டு பேசுங்க. நான் பேசுறத நீங்க குறுக்க பேசக்கூடாது. நான் பேசுறத வாங்க அப்படின்னு மரியாதை கொடுத்து நான் கூப்பிட்டுருக்கேன். இப்ப நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப நானும் பேச ஆரம்பிச்சிருக்கேன். சரி, நீங்க பேச ஆரம்பிங்க. நீங்க பேசுங்க முதல்ல. இப்ப யாருன்னு பேசணும்? நான் யாருன்னு நான் சொல்லணும். அப்ப பேச வேண்டியதானே? நீங்க முதல்ல கேட்க வேண்டியது. அதான் சொல்லிக்கிறீங்க. அதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. எதையா கேட்ட பண்ணி? எதை சொன்னியப்ப? நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். நான் கேட்கத்தான் ஆரம்பிச்சிட்டேனே. சரி, கேளுங்க. முதல்ல சொல்லுங்க. நீங்க எதை சொல்ல முடியும்? எதை கேட்க முடியும்? கேள்விகளை கேட்க வேண்டும். பதில முதல்ல பதில் முதல்ல வருமா? கேள்வி முதல்ல வருமா? கேள்வி ஒண்ணு இருந்தா தான் பதிலே கேட்க முடியும். கேள்வியை கேளுங்க. அதான் நீங்க சொல்லுங்கங்கறேன். எதை கேட்க? கேள்வியை கேட்டவனே பதில சொல்ல முடியும். பதில சொல்லதா கேள்வியை கேட்க முடியும். முதலிலே கேள்விதாயா, அதுக்கு அப்புறம் தாயா பதில். பதில் ஒண்ணு இருந்தா தானே கேள்வியை சொல்ல முடியும். கேள்வி இருந்தா தானே அதுக்கு தகுந்த மாதிரி பதில சொல்ல முடியும். பதில் ஒண்ணு சொன்னா தானே அதுக்கு தகுந்த மாதிரி என்னால கேள்வி கேட்க. எதையாவது ஒரு பதில நான் சொல்ல முடியும். எதையாவது ஒண்ணு நான் கேட்க முடியுமா? சரி, எதையாவது கேளுங்க. எதையாவது ஒண்ணு சொல்லி தொலை. எதையாவது சொன்னா அப்புறம் என்ன? எதையாவது சொன்னா நீ எதுக்கு வந்திருக்க? எதையாவது சொல்ல முடியாது. நான் அங்க பேசுறப்ப நீங்க பேசிட்டீங்களே. நான் பேச சொல்ல முதல்ல நான் என்ன பேசுறேன்? நீ தப்பு நீ என்ன நாய் அடிச்சிட்டு கிடக்குற மாதிரி இருக்கு. சொல்லு. நான் சொல்றேன். ஒண்ணு நான் பேசணும், இல்ல நீங்க கேட்கணும். ஒண்ணு என்னைய பேச விட்டு நீ பேசணும். அதான் கேட்கிறேன். ஒண்ணு நீங்க பேசுங்க, நான் யாருன்னு சொல்றேன். மனுஷன் மாதிரி நீங்க மனுஷன் மாதிரி பேசுறீங்க. நீங்க என்ன யாருன்னு கேளுங்க. முதல்ல என்ன யாருன்னு நீங்க கேளுங்க. சரி, யாருன்னு சொல்லுங்க. நீங்க முதல்ல யாருன்னு கேளுங்க. இப்ப நான் யாருன்னு சொல்றேன். நான் யாருன்னு நான் கேட்க. நீ சொல்லி சொல்ல வேண்டிய பேச நான் கேட்கிறேன். ஏன் கருப்பா பேசுறேன்? நான் என்னமோ உங்க வீட்டுல உள்ள சொத்தை தூக்கிட்டு போன மாதிரி நான் இடத்துக்கு வந்திருக்கேன். நான் வந்திருக்கேன்ல. ஆமா, நான் தானே சொல்லணும். யாரு வர சொன்னது? நான் தானே சொல்லணும். யாரு வர சொல்லுங்க? நான் தானே சொல்லணும். ஆமா, யாரு நீங்க? நான் கேட்டுக்கிட்டு நில்லு. சோஸ்திர பிரியா சொல்லி கேட்கல. யாருன்னு கேட்டு அதை மட்டும் சொல்லணும். என்ன யாருன்னு கேட்டீங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. அதான் சொல்லிட்டு இருக்கேன். சோஸ்திர பிரியா சொல்லி அபிஷேக பிரியா எஸ்கூஸ் மீ, நான் என்ன கேட்டேன்? என்ன யாருன்னு கேட்டிருக்கேன். அதை மட்டும் சொல்லுங்க. அதான் சொல்லிட்டு சொல்லுங்க. சோஸ்திர பிரியா சொல்லி அபிஷேக பூஜைக்கு அரிசி புரிய அரிச்சப்பலாம். நான் என்ன கேட்கிறேன்? யாருன்னு கேட்டிருக்கீங்க. நீ யாரு கேட்டா அதை மாதிரி சொல்லியா? சோத்துல உப்பு போடுறியா? பியா திங்கிறியா? சொல்லியா? கேட்க மாட்டேன். சோத்துல உப்பு போட்டியா? பிய சோஸ்திர பிரியா சூரியா. நான் அதை கேட்கல. நீங்க யாருன்னு தான் கேட்டேன். அதை மட்டும் சொல்லுங்க. சாப்பிட்டா சாப்பிட்டேன், சாப்பிடலைன்னா சாப்பிடல. சாப்பிட்டேன்னா இடம் வாங்கினேன், போட்டுக்கிட்டு உழுது தண்ணி பாய்ச்சா கடுப்பாய் போய் வேணாம். என்னை பத்தி உமக்கு சரியா தெரியாது. கேட்டதுக்கு பையில சொல்லியா? கழகப்பிரியன் நாரதர் என்னுடைய நாமோதயம். அதான் சோஸ்திர பிரியா சொல்லி அபிஷேக பிரியா. நாரதன் சொல்லிச்சு இல்ல? ஆமா, அதோட அப்படியா? இல்ல நாரதன்னா என்ன பயந்துருவனும்? இல்ல பெரிய ரவுடி மாதிரியே நின்று என்ன பெரிய பெரிய இது பண்ணிக்கிட்டு நிக்கிற? நாரதன்னா என்ன? சரி, அப்படியா? எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு தான் வந்திருக்கேன். எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். எதுக்கு தான் வந்திருக்கேன்? என்ன நக்கலா? நான் கிண்டலா? இல்ல என்ன இழிச்சாத்தனமா இருக்கே? உன் பேரை நீயா சொல்லாத. யாரு பேரு? உன் பேரை இழிச்சான்னு சொல்றியா? நீயே சொல்லிக்கிறாத. அடுத்தவங்க சொல்லணும். வரியா? நான் என் பேர் இழிச்சாப்பேன்னு சொன்னேன். நீ தான் சொல்லிக்கிட்டியா? நான் கேட்டது என்ன பார்க்கையில இழிச்சாப்பைய மாதிரி. உன் பேரை நீ மறுபடியும் சொல்லிக்கிறாதங்கிறேன். நான் தான் சொல்லணும் இழிச்சா பையன். ஓஹோ, விவரமா பேசுறோம்னு அர்த்தம். நீங்க வினயமா பேசுறீங்கன்னு அர்த்தம். இல்ல, நான் ஒண்ணுமே பேசலையே. நான் எதுவுமே இன்னும் கேட்கலையே. நாரதர் ஒண்ணுமே கேட்கலையா? இன்னும் உங்களை பத்தி எதுவுமே கேட்கலையே. நான் என்னைய பத்தி உங்களை கேட்க சொல்லலையே. நீ ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க தன்னால கிறுக்கை மாதிரி? நீங்களா பேசிக்கிட்டு இருந்தா லூசுன்னு சொல்லுவாங்க. உன்னைய பேசி நீ பேசிட்டு இருக்க வந்து நானும் சொல்லிக்கிட்டு. இரியா, நாரதர் இங்க எதுக்கு வந்தீங்க? நான் இருக்கிறதுனால தானே உன்கிட்ட பேசுறேன். எது இருக்கிறதுனால? இப்ப இரியான்னு நான் சரியா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் சரியா தான் உன்கிட்ட கேட்டுக்கிறேன். நான் கேட்டது நாரதர் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். எதுக்கு தான் வந்திருக்கேன்? அதான் எதுக்கு வந்தீங்க? எதுக்கு தான் வந்திருக்கேன்? என்னதான் அப்படின்னு சொன்ன என்னதான் சொன்னது யாருக்கு? என்னது இது? நல்ல எண்ணெயா? நல்ல எண்ணெய் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. நான் அதை கேட்கல. எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். எதுக்கு தான் வந்திருக்கேன்?
புரியுதா இல்லையா? நான் என்ன பேசுறேன்னு நீங்க நான் என்ன கேக்குறேங்க உனக்கு புரியல. நீங்கள் எதற்கு இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறேன். தாங்கள் எதற்கு வந்திருக்கின்றீர்கள்? செந்தமிழ்ல பேசினா தான் சொல்லுவீங்களோ? அப்படி எல்லாம் பேசினால் தனியா புரியும் வரியாது. ஏன் என்ன எதுக்கு வந்தீங்கன்னா தெரியாதாக்க? எதிர்ப்பது எதுக்கு தானே நினைக்கிறேன். என்ன எதிர்ப்பதற்கா? தாங்களை எதிர்ப்பதற்காக. எப்படி என்ன எதிர்க்க போறீங்க? நீங்க என்ன பேசுறீங்களோ வார்த்தைக்கு எதிர்ப்பேச்சு கொடுப்பதற்காக. அப்படியா? நான் என்ன பேசினாலும் பேசுவீங்களா? பேசுறதுக்கு தானே வார்த்தை வாதி பிரதிவாதின்னு சொன்னாங்க இல்லையா? அப்படியா? சரி சரி வனண்டா வரும் வரும் சுடுதனிய நாய் நக்கின மாதிரி பரவாயில்லை. சற்று முன்பதாக நமது இடத்தில் ஒரு தேவானம் பெற்றது தாங்கள் தானோ? என்ன சிரிப்பு? வாங்க வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா இருந்தா நீங்க நல்லா, நான் நல்லா இருந்தா நீங்க நல்லா இருக்கிற பொழுதெல்லாம் அதைத்தான் நானும் சொல்றேன். சற்று முன்பதாக எங்கள் இடத்தில் ஒரு தேவானம் பெற்றது அது தாங்கள் தானோ எனக்கு தெரிய வேண்டும். நான் சரியா தான் பேசிக்கிறேன். ஏன் நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்க? நான் என்ன பேசுற முதல்ல நீங்க கேட்டு பேசுங்க. நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் பேசுறத நீங்க முதல்ல கேட்டு பேசுங்க. நான் பேசுறத நீங்க குறுக்க பேசக்கூடாது. நான் பேசுறத வாங்க அப்படின்னு மரியாதை கொடுத்து நான் கூப்பிட்டுருக்கேன். இப்ப நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப நானும் பேச ஆரம்பிச்சிருக்கேன். சரி நீங்க பேச ஆரம்பிங்க. நீங்க பேசுங்க முதல்ல. இப்ப யாருன்னு பேசணும்? இப்ப நான் யாருன்னு நான் சொல்லணும். அப்ப பேச வேண்டியதானே? நீங்க முதல்ல கேட்க வேண்டியது. அதான் சொல்லிக்கிறீங்க. அதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எதையா கேட்ட பண்ணி? எதை சொன்னியப்ப? நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். நான் கேட்கத்தான் ஆரம்பிச்சுட்டேனே. சரி கேளுங்க முதல்ல சொல்லுங்க. நீங்க எதை சொல்ல முடியும்? எதை கேட்க முடியும்? கேள்விகளை கேட்க வேண்டும். பதில முதல்ல பதில் முதல்ல வருமா கேள்வி முதல்ல வருமா? கேள்வி ஒண்ணு இருந்தா தான் பதிலே கேட்க முடியும். கேள்வியை கேளுங்க. அதான் நீங்க சொல்லுங்கங்கறேன். எதை கேட்க? கேள்வியை கேட்டவனே பதில சொல்ல முடியும். பதில சொல்லதா கேள்வியை கேட்க முடியும். முதலிலே கேள்விதாயா, அதுக்கு அப்புறம் தான் பதில். பதில் ஒண்ணு இருந்தா தானே கேள்வியை சொல்ல முடியும். கேள்வி இருந்தா தானே அதுக்கு தகுந்த மாதிரி பதில சொல்ல முடியும். பதில் ஒண்ணு சொன்னா தானே அதுக்கு தகுந்த மாதிரி என்னால கேள்வி கேட்க. எதையாவது ஒரு பதில நான் சொல்ல முடியும். எதையாவது ஒண்ணு நான் கேட்க முடியுமா? சரி எதையாவது கேளுங்க. எதையாவது ஒண்ணு சொல்லி தொலை. எதையாவது சொன்னா அப்புறம் என்ன? எதையாவது சொன்னா நீ எதுக்கு வந்திருக்க? எதையாவது சொல்ல முடியாது. நான் அங்க பேசுறப்ப நீங்க பேசிட்டீங்களே. நான் பேச சொல்ல முதல்ல நான் என்ன பேசுறேன்? நீ என்ன நாய் அடிச்சிட்டு கிடக்குற மாதிரி இருக்கு. சொல்ல நான் சொல்றேன். ஒண்ணு நான் பேசணும் இல்ல நீங்க கேட்கணும். ஒண்ணு என்னைய பேச விட்டு நீ பேசணும். அதைத்தான் கேட்கிறேன். ஒண்ணு நீங்க பேசுங்க நான் யாருன்னு சொல்றேன். மனுஷன் மாதிரி நீங்க மனுஷன் மாதிரி பேசுறீங்க. நீங்க என்ன யாருன்னு கேளுங்க. முதல்ல என்ன யாருன்னு நீங்க கேளுங்க. சரி யாருன்னு சொல்லுங்க. நீங்க முதல்ல யாருன்னு கேளுங்க. இப்ப நான் யாருன்னு சொல்றேன். நான் யாருன்னு நான் கேட்க. நீ சொல்லி தொலை வேண்டியது. நீ பேசியா நான் கேட்கிறேன். ஏன் கருப்பா பேசுறேன்? நான் என்னமோ உங்க வீட்டுல உள்ள சொத்தை தூக்கிட்டு போன மாதிரி நான் என் இடத்துக்கு வந்திருக்கேன். நான் வந்திருக்கேன்ல. ஆமா நான் தானே சொல்லணும். யாரு வர சொன்னது? நான் தானே சொல்லணும். யாரு வர சொன்னது? நான் தானே சொல்லணும். ஆமா யாரு நீங்க? நான் கேட்டுக்கிட்டு நில்லு. சோஸ்திர பிரியா சொல்லி கேட்கல. யாருன்னு கேட்டு அதை மட்டும் சொல்லணும். என்ன யாருன்னு கேட்டீங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. அதான் சொல்லிட்டு இருக்கேன். சோஸ்திர பிரியா சொல்லி அபிஷேக பிரியா சிவா. எஸ்கூஸ் மீ. நான் என்ன கேட்டேன்? என்ன யாருன்னு கேட்டிருக்கேன். அதை மட்டும் சொல்லுங்க. அதான் சொல்லிட்டு சொல்லுங்க. சோஸ்திர பிரியா சொல்லி அபிஷேக பூஜைக்கு அடிச்சு புரிய அடிச்சப்பறேன். நான் என்ன கேட்கிறேன்? யாருன்னு கேட்டிருக்கீங்க? நீ யாரு கேட்டா அதை மட்டும் சொல்லியா? சோத்துல உப்பு போடுறியா பியா திஞ்சிரியா சொல்லியா? கேட்க மாட்டேன். சோத்துல உப்பு போட்டியா பிய சோஸ்திர பிரியா சூர்யா. நான் அதை கேட்கல. நீங்க யாருன்னு தான் கேட்டேன். அதை மட்டும் சொல்லுங்க. சாப்பிட்டா சாப்பிட்டேன், சாப்பிடலைன்னா சாப்பிடல. சாப்பிட்டேன்னா இடம் வாங்கினேன் போட்டுக்கிட்டு உழுது தண்ணி பாய்ச்சா கடுப்பாய் போய் வேணாம். என்னை பத்தி உமக்கு சரியா தெரியாது. கேட்டதுக்கு பையில சொல்லியா? கழகப்பிரியன் நாரதர் என்னுடைய நாமோதயம். அதான் சோஸ்திர பிரியா சொல்லி அபிஷேக பிரியா. நாரதன் சொல்லிச்சு இல்ல? ஆமா அதோட விடியா. என்ன நாரதன்னா என்ன பயந்துருவனும் இல்ல பெரிய ரவுடி மாதிரியே நின்று என்ன பெரிய பெரிய இது பண்ணிக்கிட்டு நிக்கிறேன். நாரதன்னா என்ன? சரி விடியா. எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு தான் வந்திருக்கேன். எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். எதுக்கு தான் வந்திருக்கேன்? என்ன நக்கலா? நான் கிண்டலா? இல்ல என்ன இழிச்சாத்தனமா இருக்கே. உன் பேரை நீயா சொல்லாத. யாரு வேலை? உன் பேரை இழிச்சான்னு சொல்றியா? நீயே சொல்லிக்கிறாத. அடுத்தவங்க சொல்லணும். வரியா? நான் என் பேர் இழிச்சாப்பேன்னு சொன்னேன். நீ தான் சொல்லிக்கிட்டியா? நான் கேட்டது என்ன பார்க்கையில இழிச்சாப்பைய மாதிரி. உன் பேரை நீ மறுபடியும் சொல்லிக்கிறாதங்கிறேன். நான் தான் சொல்லணும் இழிச்சா பையன். ஓஹோ விவரமா பேசுறோம்னு அர்த்தம். நீங்க வினயமா பேசுறீங்கன்னு அர்த்தம். இல்ல நான் ஒண்ணுமே பேசலையே. நான் எதுவுமே இன்னும் கேட்கலையே. நாரதர் ஒண்ணுமே கேட்கலையா? இன்னும் உங்களை பத்தி எதுவுமே கேட்கலையே. நான் என்னைய பத்தி உங்களை கேட்க சொல்லலையே. நீ ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க தன்னால கிறுக்கை மாதிரி? நீங்களா பேசிக்கிட்டு இருந்தா லூசுன்னு சொல்லுவாங்க. உன்னைய நீ பேசிட்டு இருக்க வந்து நானும் சொல்லிக்கிட்டு. இரியா நாரதர் இங்க எதுக்கு வந்தீங்க? நான் இருக்கிறதுனால தானே உன்கிட்ட பேசுறேன். எது இருக்கிறதுனால? இப்ப இரியான்னு நான் சரியா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் சரியா தான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு. நான் கேட்டது நாரதர் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். எதுக்கு தான் வந்திருக்கேன். அதை
அதான் எதுக்கு வந்தீங்க? எதுக்கு தான் வந்திருக்கேன்னு என்னதான் அப்படின்னு சொன்ன உடனே என்னதான் சொன்னது யாருக்கு என்னது இது நல்ல எண்ணெயா நல்லெண்ணெய் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. நான் அதை கேட்கல. எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். எதுக்கு தான் வந்திருக்கேன்னு புரியுதா இல்லையா? நான் என்ன பேசுறேன்னு நான் என்ன கேட்கறேங்க உனக்கு புரியல. நீங்கள் எதற்கு இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறேன். தாங்கள் எதற்கு வந்திருக்கின்றீர்கள்? செந்தமிழ்ல பேசினா தான் சொல்லுவீங்களோ? அப்படி எல்லாம் பேசினால் தனியா புரியும். ஏன் என்ன எதுக்கு வந்தீங்கன்னா தெரியாதாக்க? எதுக்கு தானே நினைக்கிறேன். என்ன எதிர்ப்பதற்கா? தாங்களை எதிர்ப்பதற்காக. எப்படி என்ன எதிர்க்க போறீங்க? நீங்க என்ன பேசுறீங்களோ வார்த்தைக்கு எதிர்ப்பேச்சு கொடுப்பதற்காக. அப்படியா? நான் என்ன பேசினாலும் பேசுவீங்களா? பேசுறதுக்கு தானே வார்த்தை வாதி பிரதிவாதின்னு சொன்னாங்க இல்லையா? அப்படியா? சரி சரி. சரி சரி. இப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அத முதல்ல சொல்லுங்க. ஒரு கலகம் செய்யறதுக்கா வந்திருக்கேன். எங்க? இங்கதான். யார் கலகம் செய்ய வர சொன்னது? நானா தான் வந்திருக்கேன். நானு கலகம் செய்ய முடியாது. பூலோகம் போலோகம் மகாலோகம் தபலோகம் சத்தியலோகம் சுபலோகம் ஜனலோகம் அதெல்லாம் மிதலம் சுத்தலம் தராதலம் ஜேதலம் மகாதலம் 774 வருவாங்க. அந்த லோகம் எனக்கு தெரியும். இந்த ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு விதத்தை செய்ய வேண்டும். சரி. நான் எதை சொல்றேன்? நான் என்ன இந்த லோகம் தெரியுமா? எந்த லோகம் தெரியும்? லோகம் போலோகம் மகாலோகம் தபலோகம் சத்தியலோகம் சுபலோகம் ஜனலோகம் அதெல்லாம் மிதலம் சுத்தலம் தராதலம் ஜேதலம் மகாதலம் 774 உங்களுக்கு செய்ய செல்ல வேண்டும். செல்ல ஒரு கலங்களை இப்படி விடும் நற்கலக சுவாமியா. மேலோகத்துல கலகம் செய்ய. சரி இங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறேன். எல்லா இடத்திற்கும் நன்மையை கொடுப்பதற்காக. யாரு ஆரம்பத்துல கலகம்? யாரு நீங்க? முடிவிலே நலத்தை உருவாக்கும். யாரு நீங்க? இரு ஆரம்பத்துல கலகம்னா முடிவிலே நலத்தை இருயா 10 பேர் வெட்டிக்கிட்டு செத்ததுக்கு அப்புறம் பின்னாடி போய் பஞ்சாயத்து சொல்லுவீங்களோ? சாவது கிடையாதையா கலகம். கலகம் பிறந்தால் தானே நியாயம் பிறக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்பமாகவே இருந்து கொண்டிருந்தால் மனிதனுடைய வாழ்க்கையிலே துன்பம்னா என்னன்னு போயிடும். துன்பமாகவே இருந்து கொண்டிருந்தால் மனிதனுக்கு இன்பம் என்றால் என்னவென்றே தெரியாமல் இன்பமும் துன்பமும் கலந்து வருவதால் வாழ்க்கை கலக பிரிய நாரது. ஆரம்பத்துல கலக பிரிய நாரதர் தொழில் என்ன? கலகம் செய்யறது பெரிய கலெக்டர் உத்தியோகம். இதே பாத்துக்கிட்டு என்ன சிரிப்பு கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா? நஷ்டம் கால் வச்ச இடமா ஆம நுழையிற இடமும் எனக்கு தெரியுமா? பேசப்படா சொல்லிவிட்டேன். நீ எத்தனை குடியா கெடுத்திருக்க? எங்க குடியா கெடுக்க வந்திருக்க? குடி கெடுத்தன. ஆமா குடி கொடுக்க கூடியவன் யாரு? புலவத்துல உங்க பேரு நாரதர் என்னன்னு சொல்லுவா? இந்த வாராம்பாரு கலகக்காரன் குடியா கெடுத்தவன் கிடையாதியா? யாரு? நரர் என்னும் பதம் நாரர் என்று மறைவி நாரதரானது நரர்களாய மனிதர்களுக்கு இதம் செய்ய தோன்றியவன் என்ற பொருள் அதனுடைய அடிப்படை. பொருள் தெரியுமா உனக்கு? தெரியும். என்ன பொருள் தெரியும்? என்ன பொருளை சொல்லுவீன்னு கேக்குறேன். இதுக்கு அர்த்தம் இல்ல சொல்லிருக்க விவரமே. எப்படி? அதான் நரர் என்னும் பதம் நாரர் என்று மருவி நாரதரானது நரர்களாகிய மனிதர்களுக்கு இதம் செய்ய தோன்றியவன் என்று பொருள். ஓஹோ. நாயன் தான் நாதம். நாவை ரதமாக மீட்டக்கூடியவன் மீட்டக்கூடியவன் யாருன்னு அதான் நாரதமாக. நீங்க எத்தனை உடைய வாழ வச்சிருக்கீங்க? வாழ்க்கையிலே முதலிலே ஆரம்பத்துல கலகத்தை வைத்து முடிவிலே நலத்தை உருவாக்கக்கூடியவன். முதல் கலகத்தை எங்க ஆரம்பிச்சு? கலகத்தை செய்வதே நன்மைதான். இந்த இடத்துக்கு எப்ப வந்திருக்கீங்க? முதல் கலகம் எங்க ஆரம்பிச்சேன்னு எல்லா இடத்திலும் செய்வதானே. இப்ப கலகம்னு ஒண்ணு முதல் ஆரம்பிச்சு. சிவன் குடும்பத்திலே கலகம் செய்திருக்கிறேன். சாவித்திரி குடும்பத்திலே கலகம் செய்திருக்கிறேன். லீலாவதி குடும்பத்திலே முதல் கலகம் ஆரம்பிச்சது சிவன் குடும்பத்திலே. அப்படித்தானே? ஏயா நல்ல விஷயங்களுக்கு நல்ல விஷயம் இல்ல. நல்லா இருந்த குடும்பத்தை கெடுத்தது நீங்க. கெடுத்தன. ஆமா. என்னையா கெடுத்த? சிவன் குடும்பத்தை கெடுத்தது யாரியா? சிவன் குடும்பத்தை பரமசிவன் குடும்பத்தை கெடுத்தது. நல்லா இருப்பதற்கு காரணமா இருந்தவனே அந்தனா யாரு? நல்லா அந்த குடும்பத்தை சத்த நேரத்துல பிரிச்சு விட்டது நிம்மரு. பிரச்சனை. ஆமா. எப்படிடா பிரச்சனை? பரமசிவன் வீட்டுக்கு யாரியா போச்சு? நான் தான் போனேன். நீங்க கனியை கொண்டு போய் கொடுத்து உலகிலே நன்மையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக. என்ன கொண்டுட்டு போனீங்க? கனி கொண்டு போனேன். என்ன கனி? மாங்கனியை. யார் உங்களை கொண்டு போச்சு? ஞானக்கனியை. யார் கொண்டுட்டு போச்சு? நான் தானே கொண்டு போனேன். ஓ ஜவுளியத்துக்கு அங்க கொண்டுட்டு போனேன். ஏன் விருப்பம்? என்ன ஓ விருப்பம்னா என்ன வேணாலும் கோவிக்கு கொண்டு போனேன். வெட்டிப்பல பரமசிவன் வீட்டுக்கு மாங்கனி கொண்டு வராங்க. என்ன பரமசிவனுக்கு எத்தனை உள்ள? 2 பிள்ளைகள். 2 உள்ள இருக்கிற வீட்டுக்கு எப்படி ஒரு வரத்தை கொண்டு? 3 பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களும் வேற வேற பிள்ளைகள். எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க. இல்லையா? நவ சக்திகளும் நவ வள்ளிகளும் நவ குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். 100 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். பெயர் சொல்லும் குழந்தை இன்று 2 குழந்தையாக சொல்கிறோம். 2 குழந்தைய சொன்னோம்ல. 2 உள்ள பரமசிவனுக்கு இருந்துச்சுல. ஒரு மாங்கனியை கொண்டு வரிய நீ பெரிய மனுஷனா? இல்ல கேக்குறேன். ஏய் கொண்டு போய் கொடுத்த யாருக்கு? 2 உள்ள இருக்கிற வீட்ல ஒரு உள்ள கிட்ட கொண்டு ஒரு முட்டாயை கொடுத்து ஒரு உள்ள சும்மா வச்சு அழுக. அறிவு இருக்காரவனுக்கா? கொண்டு போய் குழந்தைகளுக்காக கொண்டு வரலையா? அது சிவபெருமானுக்கே கொண்டு கொடுக்கப்பட்ட கனி. அந்த கனியை நாம் சாப்பிடுவதை விட நம்ம பிள்ளைகள் சாப்பிடட்டுமே. உடனே சொன்னார் முருகப்பெருமா, நான் தான் செல்ல பிள்ளை இளைய பிள்ளை, எனக்குத்தான் கனி. ஆனால் இங்கே விநாயகப்பெருமான் சொன்னார், நான் தான் மூத்த பிள்ளை, எனக்குத்தான் கனி என்று சொன்னார். இருவருக்குமே ஒரு போட்டி. யார் முதலில் உலகத்தை சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கு தான் அந்த கனி. முதலிலே உலகை வளம் வந்தவர் யாருன்னா, மயில் மீது ஏறி உலகையே பார்த்தவர் யாருன்னா அவர்தான் முருகப்பெருமான். தாய் நிலை சுற்றி கனியை பெற்றுக் கொண்டார் என்றார். அதாங்க விநாயகப்பெருமான். வீரத்திற்கு விவேகத்திற்கும் போட்டி. நீ எல்லாம் மனுஷனாயா? நீ 2 வளத்தை கொண்டுகிட்டு போனா அந்த குடும்பம் பிரிஞ்சிருக்குமா? என்ன மாம்பழம் என்ன 10,000 ரூபாயா? 50 காசுக்கு மாம்பழம் 1 ரூபாய்க்கு மாம்பழம் நாய் கனியா பழம் தான் ஒண்ணு இருந்து. நீ பெரிய மனுஷன் என்ன செஞ்சிருக்கன்னு போக இல்லாங்கன்னு ஒரு அருவா மரம் கொண்டே வச்சு 2 பொழந்து ஆளுக்கு பாதியா கொடுத்துருக்கன்னு.
என்னடா வார்த்தை சொல்ற? ரெண்டா பொழக்கிற கனி அந்த கனி அறுத்து கொடுத்தா என்ன? நாரதர்